இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இன்று இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி துபாயில் நடைபெறுகிறது. இதனை காணும் வகையில் சென்னை பெசன்ட் நகரில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் 32 அடி அகலம் 18 அடி உயரம் கொண்ட LED திரை அமைக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் அஜய். அஜய் வணக்கம். இது குறித்த விவரங்களை வழங்கலாம். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் என்பது பாகிஸ்தானில் கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருது. பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்திய அணியினுடைய போட்டிகள் எல்லாம் துபாய் மைதானத்தில் நடைபெறவிருக்கு. ஏற்கனவே இந்தியாவினுடைய முதல் போட்டியில் பாகிஸ்தானை எதிர்கொண்ட இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றதை தொடர்ந்து இந்தியாவினுடைய 2வது லீக் போட்டி இன்று பாகிஸ்தானோட மோதுது. இந்த 2வது இந்தியா பாகிஸ்தான் போட்டி என்பது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போட்டி. அதனால் இந்த போட்டியை காண தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் பிரம்மாண்ட ஏற்பாடு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதாவது சென்னை மெரினா கடற்கரையிலும் பெசன்ட் நகர் கடற்கரையிலும் 38 அடி நீளமும் 18 அடி அகலம் கொண்ட LED திரையில இந்த இந்தியா பாகிஸ்தான் போட்டி என்பது ஒளிபரப்பப்பட இருக்கிறது. இதற்காக SDAT சார்பில் சிறப்பு ஏற்பாடு என்பதும் 2 இடத்துல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய இடம் என்பது பெசன்ட் நகர் கடற்கரை. இந்த கடற்கரையில் இந்த LED திரை என்பது தயார் நிலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஸ்பீக்கர்கள் அமைக்கும் பணியும் தொடர்ந்து சுற்று வட்டாரத்தில் பேரிகார்டு அமைக்கும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருது. இங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் காவல்துறையினர் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியிலும் தொடர்ந்து ஈடுபட இருக்கிறாங்க. இந்த போட்டி என்பது 2:30 மணிக்கு தொடங்கவிருக்கக்கூடிய நிலையில் போட்டி என்பது 10:30 மணி வரை நீடிக்கும் என்பதனால 10:30 மணிக்கு மேலே பொதுமக்களுக்கு அனைத்து விதமான ஏற்பாடு வசதிகளும் காவல்துறை தரப்பிலிருந்து செய்து தரப்பட்டிருக்கிறது. இங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு கழிவறை வசதி, குடிநீர் வசதி என பல வசதிகள் என்பது இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பொதுவாக இந்தியா பாகிஸ்தான் போட்டி என்றாலே ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு என்பது இருக்கும். அந்த வகையில் தான் அந்த போட்டியை காண தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் இந்த சிறப்பு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கு. இந்த ஏற்கனவே மெரினா கடற்கரையை பொறுத்த வரைக்கும் மெரினா கடற்கரையில் அங்கும் இதே போன்ற LED திரையினால் அமைக்கப்பட்டு அங்கும் பொதுமக்களுக்கு இலவசமாக இந்த LED திரையின் மூலமாக இந்தியா பாகிஸ்தான் போட்டி ஒளிபரப்பப்படுது. இந்த நிலையில் தான் பெசன்ட் நகர் கடற்கரையிலும் இந்த LED திரையின் மூலமாக இந்த இந்தியா பாகிஸ்தான் போட்டி நேரடியாக ஒளிபரப்பப்பட இருக்கு. இங்கு ஏராளமான பொதுமக்கள் வந்து இந்த போட்டியை காணலாம் எனவும் SDAT தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி அஜய். இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள்.